கார்த்திக புராணம் 19வது அத்தியாயம். ஹே நாதா, பிருது மகாராஜாவுக்கு நாரதர் உரைத்த இந்த கார்த்திக புராணத்தில் விசேஷமான பகுதியாக உடைய துளசி மகாத்மியத்தை தங்களது திருவாக்கால் நான் கேட்டறிந்து மிக்க சந்தோஷமுற்றேன். ஆனால் இந்த துளசியின் மகிமையானது யாரால் உண்டாக்கப்பட்டது என்பதை எனக்கு தாங்கள் விளக்கி கூற வேண்டும் என பாமா கேட்க, கண்ணபிரான், ஓ பிரிய நாயகியே, அப்படியே சொல்கிறேன் கேள். அதாவது முக்காலத்தில் சஹ்யாத்ரி என்ற சஹ்ய மலையின் பார்சுவபாகத்தில் இருக்கும் கரவீரம் என்ற ஒரு பட்டணத்தில் தர்மதத்தன் என்ற பெயர் கண்ட ஒரு பிராமணன் வாசம் செய்து கொண்டிருந்தான். அவன் மிக்க தர்மசீலனாயும் மென்மையான மனதுடையவனாயும் விஷ்ணு பக்தி மேலிட்டவனாயும் வைஷ்ணவ விரதத்தை கைக்கொண்டு சதா விஷ்ணு ஸ்மரணாமம் பாராயணம் செய்வானாயும் துவாதசாட்சர வித்யோபாசகனாயும் சந்யாவந்தனம் ஜப தப முதலிய அனுஷ்டானங்களை தவறாமல் செய்து வருபவனாயும் அதிதி பூஜை செய்து வருபவனாயும் இருக்கின்ற அந்த பிராமணன் கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் பஞ்ச உஷற்காலத்தில் எழுந்து கங்கைக்கு சென்று நீராடி நித்திய கர்மானுஷ்டாக்களை முறையே முடித்து கொண்டு ஹரி சேவையின் நிமித்தம் பூஜா திரவியங்களை எடுத்துக்கொண்டு விஷ்ணு ஆலயத்திற்கு விரைந்து செல்லலானார். அப்படி செல்லும் பொழுது வழியில் கிழிந்த சேலையை தரித்து கொண்டு பெரிய உதடுகளும் கோர பற்களும் சிவந்த கண்களும் படைத்தவளாய் முதுகு வளைந்த கூனி போல் நடந்து வரும் ஒரு ராட்சச ஸ்ரீயை கண்டார். அவளை கண்டதும் மனதில் அச்சமுற்று உடலெல்லாம் நடுங்க அவளை பார்த்து பரிதாபத்துடன், ஐயோ, என்ன பாவ கர்மாக்களை செய்து இவள் இப்பேற்பட்ட பிறவியை எடுத்தாளோ தெய்வமே என்று பகவானை நினைத்து கொண்டு அவள் அருகில் போய் தனது கையில் உள்ள கமண்டல துளசி தீர்த்தத்தை எடுத்து அவள் மேல் புரோஷிக்க, அத்துளசி தீர்த்தமானது அவ்வரக்கையின் மேல் பட்ட மாத்திரத்தில் அத்தீர்த்த மகிமையால் அவளது விகார வடிவம் நீங்கி அதி அற்புதமான தேஜஸோடு கூடிய மிக்க சௌந்தர்ய வடிவம் பெற்று அந்நங்கையானவள் அந்த பிராமணனை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, ஓ பிராமண சேஷ்டரே, தேவனுக்கு சமமானவரே, தங்களால் நான் புனிதவதியானேன் சுவாமி. தங்களால் என் மீது தெளிக்கப்பட்ட துளசி தீர்த்த மகிமையாலே நான் பெரும் சாபத்திலிருந்து விடுபட்டேன். இனியும் நான் மேலான பதவியை அடைய தாங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று அப்பிராமணரிடம் வேண்டிக் கொள்ள, அப்பிராமணர் மிக்க ஆச்சரியமடைந்தவராய், ஓ பெண்ணே, நீ யார்? உனது ஊர் எது? உனது பெயர் யாது? உன் பதி யார்? நீ எக்காரணத்தினால் இந்த கோர ரூபம் அடைந்தாய்? உன்னை சபித்தவர் யார் என்று கேட்க, அந்த மங்கை, ஓ சுவாமி, என் கதை ஒரு பெரிய கதையே ஆகும். ஆயினும் தங்களிடம் எதையும் மறைக்காது சொல்கிறேன், கேளுங்கள் என்று தனது சரித்திரத்தை சொல்ல தொடங்கினாள். ஓ அந்தன சேஷ்டரே, நான் பிறந்தது சௌராஷ்டிரா தேசம். என் பெயர் கலக்கி. என் பர்த்தாவின் பெயர் பிக்ஷு. நான் சிறு வயது முதல் தாய் தந்தையருக்கு அடங்கி நடக்காமலும் முரட்டு குணம் படைத்தவளாயும் இருந்தேன். அப்படி இருக்க எனக்கு விவாக வயது வந்ததும் என் பெற்றோர்கள் என்னை கல்யாணம் செய்து வைத்தார்கள். கல்யாணமாகியும் நான் என் புருஷருக்கு அடங்கி நடக்கவில்லை. மேலும் என் கணவருடன் நான் ஒரு நாளும் அன்போடு பேசியிருக்க மாட்டேன். அவருக்கும் எனக்கும் சதா வீண் வம்பு சண்டையும் தான். தவிர அண்டை வீடுகளுக்கு சென்று ஏதாவது கலகத்தை விளைவித்து ஒற்றுமையோடு வாழும் குடும்பங்களை கோட்களை சொல்லி கொடுத்தும் வசிய மருந்துகளால் தம்பதிகளை பிரித்தும் நற்குணம் படைத்த சில பெண்களை என் வசிய மருந்தால் மனதை திருப்பி அந்நிய புருஷர்கள் மேல் ஆசை உண்டாக்கும்படி செய்தும் அந்நிய ஆடவர்களுடன் சேர்த்து வைத்தும் இன்னும் சொல்லவும் நான் கூசும்படியாக அநேக துர்காரியங்களை செய்திருக்கிறேன். அதனால் ஊரார் என்னை கலகக்காரி என்று அழைக்கும்படியாக பெயர் பெற்றேன். இவையெல்லாம் சகிக்க முடியாத என் கணவர் என்னை விலக்கிவிட்டு இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டார். அதனால் நான் பொறாமை மேலிட்டு இவர்களை எப்படியாவது பிரித்து வைத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டாள். அப்படி இருக்க ஒரு நாள் என் சக்கலத்திற்கு தாபஜ்வரம் ஏற்பட்டு படுக்கையில் இருக்கும்படியான நிலைமை வந்துவிட, இதுதான் சமயம் என்று எண்ணி என் பர்த்தாவுக்கு நான் அமுது படைக்கும் சமயத்தில் அவருக்காக முன்பே தயாராக வைத்திருந்த விஷத்தை அன்னத்தில் கலந்து பரிமாறவும், அவர் அதை சாப்பிட்டு சிறிது நேரத்தில் இரத்தம் கக்கி வாந்தி எடுத்து மிகுந்த வேதனைப்பட்டு உயிர் துறந்தார்.
அதன் பிறகுதான் என் மனம் நிம்மதி அடைந்தது. பிறகு அப்படியே சில வருஷங்கள் கழிந்தது. எனக்கு வயது முதிர்ந்து அந்திய காலம் நெருங்கியது. அப்பொழுதுதான் நான் முன்னால் செய்த அக்கிரமங்களை எண்ணி வருத்தம் அடைந்தேன். அப்படி இருக்கையில் என் ஆயுள் முடியும் சமயம் மகா பயங்கர ரூபத்துடன் யமதூதர்கள் வந்து என் ஆவியை கொண்டு போய் யமபுரம் சேர்த்தார்கள். அங்கே யமதர்மன் கொலுவீற்றிருக்கும் காட்சியைக் கண்டு நான் செய்த கர்மாக்கள் எல்லாம் மறந்து அதிக ஆச்சரியமடைந்தவளானேன். பிராமணோத்தமரே, அந்த யமபுரியின் வைபவத்தை கூறுகிறேன் கேளும். யமதர்மராஜன் நீதி செலுத்தும் வைவஸ்வதபுரியின் நீதிமன்றமானது 100 யோசனை விஸ்தீர்ணமும் 1000 யோஜனை அகலமும் உள்ளன. 4 புறங்களிலும் கோட்டைகளும் அரண்களும் கண்களுக்கு புலப்படாதபடி வானளாவும் படியான உயரம் கொண்டுள்ளன. அப்பேற்பட்ட பட்டணத்தில் யமதர்மராஜனது கொலு மண்டபத்தில் உள்ளவர்கள் சமத்தமாதி குணம் உள்ளவர்களாயும் பசி, தாகம், மூப்பு, பீனி, சாக்காடு முதலியன இன்றி எப்பொழுதும் மகா சந்தோஷமுடையவர்களாய் யமதர்மனை உபசரித்து கொண்டிருந்தார்கள். தவிர அங்கிருப்பவர்களை கவனித்தால் யாக யஜ்ஞம் செய்பவர்களும் தானசீலர்களும் தர்மம் செய்த தாதாக்களும் நீதிமான்களும் ஆபத்து காலத்தில் ரட்சிப்பவர்களும் சத்திரம், சாலை, சோலை, கோயில், குளம் முதலியவைகளை உண்டாக்கி தர்மத்தை ஸ்தாபித்த புண்ணிய ஆத்மாக்களும் ஒருங்கே அமர்ந்து யமதர்மராஜனை உபசரித்து புகழ்ந்தும், மேலும் யோக புருஷர்களும் பித்ருகணங்களும் சோமகரும் அக்னியும் கால சக்கரமும் ஒரு புறம் இருக்க, உத்தராயணமும் தட்சிணாயனமும் மற்றொரு புறம் இருக்க, மிருத்யு தேவனுக்கு கீழ்ப்படிந்து கால சோதனை பண்ணும் கிங்கரர்கள் துதி செய்யானின்றி அச்சபையானது பார்க்க பார்க்க மகா விசித்திரமானது. அங்குள்ளவர்களை எண்ணி கணக்கிட்டு சொல்லவும் நம்மால் முடியாது. அவ்வளவு கூட்டங்களுக்கும் வெகு விசாலமாக இடம் கொடுத்து விளங்கும் அச்சபையானது நவரத்தினங்கள் இழைத்த மரகத ஸ்தம்பங்கள் நாட்டப்பெற்றதாயும் வைர வைடூரியங்கள் இழைத்த உத்திரங்களும் கொடுங்கைகளும் அமைக்கப்பெற்றது. பூர்ண சந்திர கிரணங்களும் கொப்பான காந்தியோடு பிரகாசிக்கின்ற முத்து பந்தலின் கீழ் சிங்காதனம் அமைத்து அதில் யமதர்மராஜன் வீற்றிருந்து அரசு புரிந்து ஆடல் பாடல் முதலிய வினோதங்களால் சந்தோஷம் அடைந்தவனாய் 4 கரங்களிலும் பாசம், சூளம், கதை, கட்கம் முதலிய ஆயுத வகைகளை ஏந்தி பயங்கர ரூபத்துடன் தோன்றவும், ஆயுள் முடிந்து அழைத்து கொண்டு வந்த பாப ஆத்மாக்களை புண்ணிய ஆத்மாக்களை அவர் முன் நிறுத்த, அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்களை தீர விசாரித்து அறிந்து பாவம் செய்தவர்களை நரகத்திற்கும் புண்ணியம் செய்தவர்களை ஸ்வர்க்கத்திற்கும் அனுப்பி தனது ஆக்ஞா சக்கரத்தை நீதியுடன் செலுத்தி வருகிறார். ஓ பிராமண சேஷ்டரே, அந்த ஆசனமானது எப்படி விளங்குகிறது என்றால், அவ்வாசனத்தின் மேல் ஒரு பெரும் பர்வதமானது ரோமங்களால் தொங்கவிடப்பட்டு கீழ்பாகத்தில் நெருப்பாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்விரண்டுக்கும் நடுவில் இருக்கும் சிங்காதனத்தின் மீது அமர்ந்து மிக்க ஜாக்கிரதையுடன் அரசு புரிந்து வருகிறார். அவர் சற்றே நீதி தவறினால் உடனே ஆசனத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் பர்வதமானது அருந்து அவரது தலையில் வீழ்ந்து கீழே ஓடும் அக்னியாற்றில் அமிழ்ந்து விடுமாம். இது சர்வேஸ்வரராகிய பரமனின் கட்டளையாம். இவ்வாறு பூலோகத்திலிருந்து கொண்டு வந்த பாப புண்ணிய ஆத்மாக்களை விசாரித்து தக்கபடி தீர்ப்பளித்து கிங்கரர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். பிறகு மரளியானவர் சித்திரகுப்தனை நோக்கி, ஓ சித்திரகுப்தனே, இனிமேல் வரவேண்டியவர்கள் யார் என்று கேட்கவே, சித்திரகுப்தன், சுவாமி, இன்று வரவேண்டியவர்கள் எல்லாம் வந்து விசாரிக்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் இந்த மகா பாவி ஒருவளே கடைசியில் வந்து சேர்ந்தவள். இவளோ மகா பாதகி, கொண்ட கணவனையே இரண்டகம் செய்து விஷத்தை கொடுத்தவள். மேலும் ஒற்றுமையுள்ள எந்த குடும்பத்தையும் பார்க்க சகிக்காது கலகம் செய்து குடும்பத்தை கெடுத்தவள். இவளை விசாரித்து தக்க தண்டனை விதிக்க வேண்டும் என்று கூற, யமதர்மன், ஓ சித்திரகுப்தா, இந்த துஷ்டைக்கு இன்னும் உலக ஆசை விட்ட பாடில்லை. ஆகையால் இவள் நல்ல குடும்பங்களை கெடுத்த தோஷத்தாலும் தான் சமைத்த பாத்திரத்தில் அன்னம் புசித்தமையாலும் உத்தம ஸ்திரீகளின் மனதையும் வசிய மருந்தால் கெடுத்து
தீய வழிக்கு ஹேதுவான துர்போதனைகளை புகட்டிய தோஷத்தாலும் முறையே பன்றி, பூனை, வல்லரி முதலிய பிறவியை எடுத்தும் தன் கணவனை விஷம் கொடுத்து கொன்ற தோஷத்தாலும் விகாரமான பிரேத சரீரம் பெற்று கோரமான வனத்தில் சஞ்சரிக்கும்படி ஆக்ஞாபிக்க, அப்பொழுது நான் மனம் பதறி, சுவாமி, இதற்கு விமோச்சனம் உண்டா என்று கேட்க, யமதர்மன், உனக்கு விமோச்சனம் எப்போதெனில், எவன் ஒருவன் கார்த்திகை மாதத்தில் விரதமாயிருந்து கங்கையில் நீராடி விஷ்ணு பூஜைக்காக கமண்டலத்தில் ஜலம் கொண்டு வரும்பொழுது அவரை நீ சந்திக்க நேரிடும் சமயத்தில் அவர் தான் கொண்டு வரும் தீர்த்தத்தை எடுத்து உன்மீது தெளிக்க, அத்தீர்த்தமானது உன்மேல் பட்ட மாத்திரத்தில் நீ உன் கோர ரூபம் நீங்கி சுந்தரவதியாக விளங்கி சுகம் பெறுவாய் என்று சொல்லி என்னை கிங்கரர்களிடம் ஒப்புவித்தார். அத்தூதர்கள் என்னை பிடித்து கொண்டு போய் தள்ளிவிட்டார்கள். அவர்கள் தள்ளிவிடவும் யமனது ஆக்ஞையின்படி நான் இந்த வடிவம் பெற்று இக்கதியடைய நேர்ந்தது. நான் இச்சரீரம் எடுத்ததிலிருந்து பசிதாகத்துடன் கூடியவளாய் வனம் வனாந்தரங்களெல்லாம் சுற்றி அலைந்து மணிகர்ணிகை, கிருஷ்ணவேணி சங்கமமாகிற தட்சிண தேசத்தை நோக்கி வருகையில் விஷ்ணு தூதர்களாலும் சிவ தூதர்களாலும் பீடிக்கப்பட்டு அவர்களால் துரத்தப்பட்டு நான் ஓடி வந்து இக்காவேரி நதிக்கரையை அடைந்தேன். தங்களையும் கண்டேன். தங்கள் கொண்டு வந்த தீர்த்த மகிமையால் சாபத்திலின்று விடுபட்டேன். இதுதான் என் கதை என்று சொல்ல, அப்பிராமணர் மிகவும் மனம் கலங்கியவராய் வருத்தப்படவே, கலக்கியானவள், சுவாமி, தாங்கள் வியாக்குலப்பட வேண்டாம். எல்லா கர்மவினைப்படி நடந்திருக்கிறது. ஆகையால் நான் இனிமேல் இந்த பிறவியை எவ்விதம் போக்கடிப்பேன்? எவ்வாறு முக்தி பெறுவேன்? தாங்களே எனக்கு மோட்ச ஹேதுவுக்கான மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று முறையிட, தர்மதத்தனான அப்பிராமணர் மிக்க துக்காந்தராய் அவள் பேசும் திறமையைக் கண்டு அவள் மீது அன்பு கூர்ந்து, பெண்ணே, நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்தால் சத்கதி பெறுவாய் என்று கூற கார்த்திக விரத மகிமையை எடுத்துரைக்கலானார். ராதே கிருஷ்ணா.